வைய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்தம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மே எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடை மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க. இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களின் அருட்தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிந்தனை வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 35ஆம் பாகம், ஆத்மாவை பற்றிய 14ஆம் அமர்வு. ஆத்ம தூய்மைக்கான பரித்தலங்கள். தெளிந்த நலறிவு வேண்டும். அதற்கு
மனம் அறிவாக மாற்றம் பெற வேண்டும். அதற்காக 6 தன்மாற்றங்கள், மனதின் 6 நிலைகளை, 6 முகமான பொருள் நான் அறிய வேண்டும் என்று நேற்றைக்கு பார்த்தோம். அதில் மேலும் சில கருத்துக்கள். நம்மிடத்திலே நல்ல தீய பதிவுகள் கலந்தே உள்ளன. தீய பதிவுகளை செயல்படுத்துவதற்கு 2 காரணங்கள் என்று நேற்றைக்கு பார்த்தோம். தேவையில்லாததால் செய்யவில்லை, அல்லது சந்தர்ப்பம் வாய்க்காததால் செய்யவில்லை. எனவே தீய பதிவுகள் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் செய்யாமல் இருப்பதற்கான பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் உண்மையான ஆன்மீக பயிற்சிகள் நமக்கு உதவுகின்றன. இந்த மன உறுதியை பெறுவதற்காக மகான்கள் சொன்ன கருத்துக்களையும் நாம் அவ்வப்போது நினைவு கூற வேண்டும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்றார் வல்லபெருந்தகை. எந்த தீய கர்ம வினைகளை செய்யாமல் விலக்கிவிடுகின்றோமோ அதனால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் தப்பிவிடுகின்றோம். இதற்கு தியானத்தால் பெறக்கூடிய விழிப்பு அவசியம். எப்போதும் அயரா விழிப்பில் இருப்பதற்காக தகுந்த குருவின் மூலம் தீட்சை பெற்று தியான பயிற்சியை அன்றாட கடமைகள் ஒன்றாக்கிக் கொள்ள வேண்டும். இதுல தீய செயலை செய்யாமல் இருக்க வேண்டும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. இதுல உண்மையான கருத்து வேறு, மக்கள் புரிந்து கொண்ட விளக்கம் வேறு. பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? விநாயகனே என்று சொன்னால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். கந்தன் என்று சொன்னால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் கலங்கி ஓடிவிடும் என்று நினைக்கிறாங்க. அந்த பாட்டை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. விநாயகனே விளைவை தீர்ப்பவனே அல்ல, விநாயகனே வினை தீர்ப்பவனே. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. வினைதான் கலங்கும், விளைவு கலங்காது. அப்ப என்ன பொருள்? பக்தியிலே துவங்கி ஆழ்ந்த பக்தியின் மூலமாக ஞானத்தை தொட்டு மன உறுதி பெற்று நல்லதில் மட்டுமே நிலைக்கின்ற அந்த அற வாழ்க்கையை மேற்கொள்கின்ற போது இறைவனே நமக்கு உற்ற துணையாக அமைந்து போகிறான். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் வந்துரும். அந்த தெய்வத்தின் துணையோடு இருக்கின்ற வாழ்கின்ற போது நம்முடைய கருமயத்திலே இருந்து ஒரு பாவ பதிவு வெளிப்பட்டு அதற்குரிய ஒரு தீய செயலை செய்வதற்கான சூழலும் அமைந்திருக்கின்ற போதும் விநாயகனே வினை தீர்ப்பவனே, அதை செய்யாமல் என்னை காத்து விடுவாய். வந்த வினை முன்னு நிற்கிது. இதோ போல் இன்னொன்றும் வரலாம், இன்னொரு பாவப்பதிவும் எழுச்சி பெற்று வரலாம். கந்தன் என்று சொல்ல கலங்குமே. இறையனோடு நிரந்தரமாக இணைந்து விட்டால் அந்த வினைகள் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய எண்ணமே நமக்குள் தோன்றாது. எண்ணம் தோன்றினாலும் அதை செயல்படுத்த மாட்டோம். அதைத்தான் தீய கர்ம வினைகள் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கத்தான் செய்யும். ஆனால் தர்மத்தோடு அறத்தோடு உண்மையான ஆன்மீக பயிற்சிகளிலே நம்ம இணைத்துக் கொள்கின்ற போது அவை நம்மை பாதிப்பது இல்லை என்பதைத்தான் இந்த கருத்துக்கள் சொல்கின்றன. நேற்றைக்கு பார்த்தோம், சிற்பி செதுக்காத பொற்சிலையே எந்த சித்தத்தை நீ அறிவாயோ, அற்ப செயலுக்கு இப்படியும் மன அவசைப்பட விடுவாயோ. அதாவது சிற்பி செதுக்காத பொற்சிலை யாருங்க? நம்முடைய மனம். அற்புதமான மதிப்புமிக்க மனம். ஆனால் இதை செதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதை யாரும் நினைவு கூறவில்லை. அதனால் அது அதன் போக்கிலே மதிப்பிழந்து கிடக்கிறது. இதே மனதை செதுக்கி விட்டோம் என்றார். அதாவது
நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏது உள்நுழையா. இப்பெரு தபத்தால் அன்று யார் பெறுவார் யார் தருவார். அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பெற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்றார் மகர்ஷி அவர்கள். அப்படி மனதை செதுக்கிக் கொண்டே இருந்தால் மனம் தெய்வீகமாக மாறும். எப்படி? ஒரு வடிவமற்ற பாறை, அதை ஒரு சிற்பி பார்க்கிறான். அதற்குள் ஒரு அற்புதமான தெய்வத்தை வடிக்கலாமே என்று அவருடைய மனம் நினைக்கிறது. அந்த கல்லிலிருந்து தேவையற்ற பகுதிகளை எல்லாம் ஒரு உளி கொண்டு செதுக்கிக் கொண்டே வருகிறான். அவன் கற்பனையில் கண்ட அந்த வடிவம் வருகின்ற போது அந்த சிற்பம் நிறைவு பெற்று விடுகிறது. இப்ப அந்த சிற்பம் மக்களால் மதிக்கப்படுகிறது. பாறையாக இருந்த போது யார் மதிப்பாங்க? அதே பாறை இப்ப தெய்வமாக கருவறையில் வீற்றிருக்கின்ற போது எல்லோரும் வணங்கி வழிபடுகிறார்கள். அது போல செதுக்கப்பட்ட பாறை எப்படி வணக்கத்திற்குரியதாகிறதோ அதுபோல் தீயவற்றை செதுக்கப்பட்ட மனம் தெய்வீகமாக மாறுகிறது. அப்படி மாறுகின்ற போது சித்தத்தை அறிந்து விடுகிறது. சித்தம் என்றால் ஆத்மா. அப்போ மனதை செதுக்கி அவருடைய அசல் நிலையை தெய்வீகத்தை வெளிப்படுத்துகின்ற போது என் சித்தத்தை நீ அறிந்து விடுகிறாய். இதை கண்ணதாசன் அழகா சொல்வார். முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தால் தோழி. ஒரு காதல் பாட்டா தத்துவம் எப்படி வந்திருக்கு பாருங்க. முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தால் தோழி. அதாவது சிற்றின்பம், அதை மறந்து மௌனத்தை மேற்கொள்கின்ற போது முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிகிறார். ஆத்ம தரிசனம் பெறுகிறார். காமத்திலிருந்து கடவுளுக்கு. இது போல மனம் தன் மூலத்தை அறிந்துவிடுகின்ற போது அற்ப செயலுக்கு இப்படி மன அவசியப்படுமா? சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்த முடியும். எனவே வாழ்க்கையின் எந்த சிக்கலையும் அது தெப்பம் போல கடந்து போக முடியும் என்று மன பக்குவத்தை அறிகின்ற போது ஆறுமுகமான பொருள் முடிவில்லா பரம்பொருளை அறிந்து தெய்வ தரிசனத்தை பெற முடியும். இந்த அனுபவத்தால் எல்லாம் வல்ல இறைநிலையே 6 தன்மைகளாக அமைந்திருப்பதை உணர்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி பயன்பெறுகிறது. பழிக்கு அஞ்சும் பண்புள்ள சந்ததி. அதாவது நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்றார் வள்ளுவர் பிறந்தகை. எனவே நல்ல பண்புள்ள குழந்தைகளையே பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகின்ற போது இந்த பயணம் நிறைவு பெறுகிறது என்பதை பண்புள்ள சந்ததி என்று சொல்லலாம். இப்படி ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்கின்ற போது அது காற்றிலே உலராதது, நெருப்பிலே பொசுங்காதது, நீரிலே நனையாதது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது என்கிறது கீதை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்கிறார் கண்ணதாசன். பகவத்கீதையில ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் உண்டு. அர்ஜுன் அந்த ஞானோபதேசம் செய்கிறார் இல்லையா கீதையை, அதை பற்றி பேசுற போது இந்த உயர்ந்த வேதத்தை நான் விவஸ்வானுக்கு பகர்ந்தேன், விவஸ்வான் மனுவுக்கு மொழிந்தான், மனு இச்சாவுக்கு மொழிந்தான், அத்தகைய உயர்ந்த வேதத்தை இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்வதாக வியாசர் எழுதுகிறார். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, உனக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட சம வயது. அப்படி இருக்கும்போது நீர் அன்று விவஸ்வானுக்கு பகர்ந்தீர் என்பதை நான் அறிவது எங்கனம்? அருமையான கேள்வி அல்லவா? பதில் பாருங்க. அர்ச்சனா, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின. உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின.
அவற்றையெல்லாம் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். அருமையான கோட்பாடு. உனக்கும் எனக்கும், கிருஷ்ணனுக்கு மட்டுமல்ல, அர்ஜுனனுக்கும் பல பிறவிகள் கடந்து போயின. அவற்றையெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். அறிந்தது தெய்வம், அறியாதது மனிதன். இதே கோட்பாடு பைபிளிலே ஈஸ்வரன் சொல்வார், என்னுடைய நாளை கண்டு களி கூற ஆபிரகாம் ஆவலாய் இருந்தான். அப்ப யூதர்கள் கேட்பாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல, எதற்குள் நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஏன் சொல்வாரு, மெய்யாகவே சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான் என்கிறார். என்ன கருத்துக்கு? ஆத்மாவுக்கு அழிவில்லை. அது தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையாக குழந்தைகள் மூலமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. தொகுப்பில் பரமாத்மா, பின்னத்தில் ஜீவாத்மா. எனவே முற்பிறவி என்பது நமது தாய் தந்தை, மறுபிறவி என்பது நம்முடைய குழந்தைகள். இந்த பிறவியை அற்புதமான பிறவியாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய கடமையே நமக்கு உண்டு. அந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் ஆத்மாவை பற்றிய, பரமாத்மாவை பற்றிய தெளிந்த விளக்கமும் அனுபவமும் வேணும். என் அனுபவம் இல்லாத விளக்கம் பயனாகாதுங்க. விளக்கம் துணை செய்யும், அவ்வளவுதான். தத்துவ விளக்கம் ஞானம் பெறுவதற்கு துணை செய்யுமே அன்றி விளக்குமே ஞானம் அல்ல. அனுபவம் தான் ஞானம். அடுத்து விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி. ஏனென்றால் ஆத்மா என்ற ஒரு தலைப்புக்குள் அனைத்துமே அடக்கம். நம்முடைய தலைப்பு இறை, விண், ஞானம். 3 நிலைகள்: இருப்பு, இயக்கம், ஞானம் என்ற இவை இரண்டும் இணைந்து எல்லாமாக மாற்றமடைந்த இந்த வாழ்க்கையையும் அறிந்து தெளிந்த அனுபவம். ஞானம் என்பது அறிவை அறிந்த தெளிவு. அப்போ அந்த இருப்பையும் இயக்கத்தையும் அறிந்து அதுவே எப்படி எல்லாமாக வந்து நானாகவும் வாழ்ந்து முடிகிறது என்பதை தெரிகின்ற போதுதான் இறை விஞ்ஞான தலைப்பு முழுமை பெறும். அப்போ நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை பற்றி பார்த்தோம். இந்த ஆத்மாவே தான் செயலுக்கு தக்க விளைவு, அந்த விளைவை தருகின்ற நீதிமன்றமாகவும் இருக்கிறது. இதை தெய்வீக நீதிமன்றம் என்று மகிழ்ச்சி அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். துன்பம் வேறு எங்கோ இருந்து வருவதில்லை. சித்திரகுப்தன் எங்கோ இருந்து கொண்டு கணக்கு எழுதுவதில்லை. நமக்குள் ஆத்மாவிலேயே எல்லாம் எழுதப்படுகின்ற கருத்தை பல மகான்கள் சொல்லிக்கிறார்கள். வள்ளுவ பெருந்தகையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதுவே ஒரு தெய்வீக நீதிமன்றமாக இருந்து தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பை அதுவே செயல்படுத்தவும் செய்கிறது. அந்த செயலுக்குரிய விளைவிலே அது சாட்சியாக இருக்கிறது, பந்தப்படுவது இல்லை. இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போதுதான் ஆத்மாவுடைய அந்த தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு மற்றும் அதனுடைய தன் மூலத்தை அறியக்கூடிய ஆற்றல் என அனைத்தையும் அறிய முடியும். அதனால் அடுத்த கருத்துகளாக விதி, மதி, வினை, விளைவு என்ற கருத்துக்களை பற்றி சிந்திப்போம். மகிழ்ச்சி அவர்கள் விதி மதி என்ற தலைப்பிலே ஒரு கருத்தை சொல்கிறார். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கும் விண் முதல் 5 வான்கோள்கள், உலகம், உயிரினம் ஓரறிவு முதல் 6. வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம். வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம். வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்போக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில், உயிரினத்தில் வலுவாத செயல் விளைவு நீதியை கூறுதல் அறமா. இந்த உலகத்திலே ஜீவன்களிலே வலுவாத செயல் விளைவு விதியாக, நீதியாக இருப்பது இறைவனுடைய கூறுதல் அறம், கூர்மையான அறம்.
எவ்வளவு கூர்மையானது! சற்றும் பிசகாத துல்லியமான தீர்ப்பை தரவல்லது. இந்த பரிணாமத்தை பார்த்தோம். இப்ப செயல்வழி நீதி மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விதி பிறந்த இடம் எங்கே? அந்த கேள்வி மட்டும் நாம் நினைவு கூற வேண்டும். ஏற்கனவே சிந்தித்த கருத்துதான். இயல்பொக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி, 3 படித்தளங்கள். கீதையில கூட இது 3 படித்தளங்களாக பேசப்படும். சேத்திரம், சேத்திரஜன், பிரம்மம் என்று 3 நிலைகளாக பேசப்படும். இதுல இறைநிலை பின்னப்பட்டு துகளாகின்ற போதே விதியும் பிறக்கிறது. இயல்பொக்க விதியும் பிறந்ததனால்தான் இறை துகளே தற்சுழற்சியாக மாற்றம் பெற்றது என்பது ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அப்போ ஒரு இயக்கம் தோன்றுகின்ற போதே விதியின் கட்டுப்பாட்டுக்குள் தான் அது இயங்குகிறது. விதியின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இயக்கம். அந்த விதி என்பது அறிவு, இயக்கம் என்பது ஆற்றல். இந்த இறைத்துகள்களே குவிந்து பஞ்சபூதங்களாகின்ற போது இயற்கை சட்டமாகிறது, இயற்கை விதியாகிறது. அப்போ எந்த இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான எதிர்விளைவு என்று இயல்பொக்க விதியே இங்கு சற்று விரிவு பெறுகிறது. ஜீவன்கள் தோன்றிய பிறகு அந்த ஜீவன்கள் தான் விரும்பி செய்யக்கூடிய செயல்கள், ஏன்னா இறைத்துகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தான் விரும்பி செயல்பட முடியாது. உள்ளது மறந்தது, அவ்வளவுதான். ஆனா தான் விரும்பி செயல்படக்கூடிய ஒன்று கூடுதலாக வருகிறது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இது விதியின் படி செயல்படுவது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இதுலதான் செயலுக்கு தக்க விளைவு வரும். அப்ப பஞ்சபூதங்களும் உணர்வும் கலந்து வந்த ஜீவனிலே பஞ்சபூத சட்டமாக இயற்கை விதியும் இருக்கிறது. ஜீவனுடைய சுதந்திரமாகிய செயல் என்பதிலே செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியும் சேர்ந்து வருகிறது. அதனால் இங்கே அட்டானமஸ் சிஸ்டத்துல இயற்கை விதி அது மாறினா சிக்கல் வரும். என்ன? 16 சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு, 120க்கு 80 ரத்த அழுத்தம். இது நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். 98.6 டிஎஃப் டெம்பரேச்சர். இது இருந்தா ஹெல்த்தி பாடி. இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய இயக்க சிறப்பு. இதுவே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வருகின்ற போது நாம் மனதால் நினைந்து அறிவு மூளையினால் சிந்தனை செய்து பார்த்து ஒன்றை செய்கின்ற போதோ, அல்லது சிந்திக்காமல் மனம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுகின்ற போதோ அதற்கு தக்க விளைவு வருகிறது அல்லவா? அதான் செயலுக்கு தக்க விளைவு. அப்ப ஒரே அறிவுதான் அது இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயலுக்கு தக்க விதி கூறுதல் அறம் என்றும், அதுவே இயக்க ஆற்றலாகவும் பரு தோற்றங்களாகவும் பரு உடலாகவும் அமைந்திருக்கிறது. இப்ப இருப்பே இயக்கம் ஆற்றல் எல்லாம் அதுக்குள்ளதான் அடங்குற. சரி, இப்போ இந்த விதியை பற்றி சிந்திக்கின்ற போது இதன் விளைவு என்னவாக வருகிறது? பஞ்சபூதங்களிலே for every action there is an equal and opposite reaction. ஜீவன்களிலே தான் விரும்பி செயல்கள் செய்கிறோம். உடல் இயக்கங்கள் தானாக நடந்து கொண்டும் இருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? நார்மல் டெம்பரேச்சர் பிரஷர் சரியா இருந்தா உடம்பு நல்லா இருக்கு, சுகமா இருக்கலாம். காய்ச்சல் வந்தா உடம்பு சுகம் இல்லை, மனசும் சோகமாகிறது. இந்த இரண்டும் இணைந்ததுதான் என் வாழ்க்கை. அப்போ இந்த உடல் மனம் தூய்க்கின்ற விளைவுகளை, துன்பத்தை தவிர்க்க வேண்டும், இன்பத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும் பெருக்கிக் கொள்ளவும் வேண்டும்.
இந்த இரண்டும் கடந்த ஒரு அமைதியிலே அடையாளம் காண வேண்டும். இந்த அமைதியின் உச்சம் பேரின்பம், அதையும் தூக்க வேண்டும். அப்ப மனித வாழ்க்கையிலே 4 வகை அனுபவங்களே: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இதை மகிழ்ச்சி கவியில சொல்றாங்க, விளைவு இல்லா வினை இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும். விளைவு இல்லா வினை இல்லை. செயலுக்கு தக்க விளைவு வந்தே தீரும். விளைவு இல்லாத செயல் இல்லை. சரி, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும். ஒரு செயலுக்குள்ள ஒரு விளைவு தான் உண்டா? ஒரு கண்ணாடி டம்ளர் கையில வச்சிருக்கிறோம். இதை பத்திரமாக பிடித்து இருப்பதா, அல்லது ஒரு பொருள் மீது பத்திரமாக வைப்பதா, அல்லது அப்படியே காற்றில் விட்டுவிடுவதா? சரி, கையெடுத்தான் பார்க்கலாமே என்று கையில் இருக்கின்ற கண்ணாடி கோவலையை விட்டு விடுகின்றோம். என்ன ஆகும்? உடையும். இது ஒரு வார்த்தை. இப்ப அதை கவனிச்சு பாரு, மத்தியில விழுந்துருச்சு, உருண்டது, உடையில. தரையில விழுந்தது, சில துண்டுகளாச்சு. மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்தது, பாறை மேல, கல் மேல, சுக்குல நொறுங்கி போச்சு. சந்திர மண்டலத்துல கையெடுத்துட்டோம், அது நகரவே இல்லை, அப்படியே நிக்குது. வினை ஒன்று, பற்றிருந்த குவலையை விட்டு விட்டேன், அவ்வளவுதான். விளைவுகள் எல்லாம் அல்ல, ஏதோ ஒன்று. அப்போ விளைவு இல்லா வினை இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. எனவே விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும். வினைக்கும் விளைவுக்கும் இடையிலே காலம் இருக்கு, விளைவின் தரம், இந்த இரண்டும் வினையின் தன்மை ஒக்கும். கை எடுத்துட்டோம், நகரவே இல்லைன்னா 0 டைம். கீழே விழுந்ததுன்னு சொன்னா தரைக்கு 6 அடி, மாடி இருந்து கீழே போட்ட 15 அடி. அப்போ அதுக்கு ஏற்ற அந்த விளைவு ஏற்படுவதற்கான கால நீட்சி. இது உடனே விளைவு வரும், 15 அடினா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மலை மேலிருந்து கீழே போட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகலாம் கீழே வந்து உடைவதற்கு. கால நீளம் பேசப்படும். விளைவு தரம் அப்படின்னு என்னது? உருண்டது, 4 துண்டுகளானது, சுக்குலாக போனது. எனவே விளைவில்லாத வினை இல்லை. வினை இல்லாமல் விளைவு வரவும் முடியாது. வினையினுடைய விளைவுகள் பல வகையிலே தொக்கி நிற்கும். சரி, இப்போ இன்னொரு கவியில மாதிரி சொல்றாங்க, அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும், விளைவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதி, தி லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டம். விளைவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். அந்த 5 பூதங்களால் தான் பூமி உருவானது. இந்த பூமிக்குள் இருக்கின்ற பல வகை உலோகங்கள், ரசாயனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பயன் கொண்டு வாழ்க்கையை வசதியாக மாற்றிக் கொள்கின்றோம். அப்ப விளைவாய் அனுபவிக்கும் ஆற்றல் மதி. இப்போ விதிக்கும் மதிக்கும் பற்றிய விளக்கத்தை பார்க்கின்ற போது சில என்ன சொல்லுவாங்க, ஒரு இரும்பு தகடு, அதை அப்படியே தண்ணீரை போட்டோம், அப்போ மூழ்கி போச்சு, அது இயற்கை விதி. சரி, அந்த தகடை மடித்து கப்பலாக பயன் கொள்கின்றோம், இது மதி என்பார்கள். இல்ல, ஒரு தகடை அப்படியே நீரிலே போட்டால் மூழ்கி விடும் என்பது எப்படி விதியோ, அதே போல மடித்து போட்டால் மிதக்கும் என்பதும் விதியே தான், லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இந்த 2 விதிகளையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு இரும்பு தகடை எப்படி பயன் கொள்வது
வடித்து போட்டால் கப்பலாகி பயணத்திற்கு உதவும் என்று கண்டெடுத்து அதை பயன் கொள்கின்ற அறிவின் சிறப்பு மதி. அது மட்டுமல்ல, இதை மாற்ற முடியுமா? நமக்கு ரொம்ப அறிவு இருக்கு, இதை மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப விதியை மாற்ற முடியாது, அதை மதித்து வாழ்வதே மதி. விதி வாசலை திறந்து வைத்தால் மதி ராஜநடை போடும். விதி வாசலை மூடிவிட்டால் மதி அதிலே முட்டி தடுமாறும். இதுதான் விதிக்கும் மதிக்கும் உள்ள விளக்கம். இதை பற்றி பாரதியார் சொல்றாரு, காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன். காலத்தின் விதி மதியை கடந்து விடுமா என்றேன். காலமே மதியனுக்கோர் கருவியாம் என்றார். காலம் தாப்பா இந்த மதியையே இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. வெல்ல வேண்டும் என்ற விதி இருந்தால் வெல்லலாம். மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணினா அவன் சாதனைகளை செய்வான் என்று யார் இடத்துல இருக்கிறதோ அவனுக்குத்தான் அது யூஸ் ஆகும். சில பேருக்கு மோட்டிவேஷன் தேவை இல்லை. அப்போ அவன் தானாகவே சாதனைகளை படைத்து விடுவான். சில பேருக்கு என்ன மோட்டிவேட் பண்ணாலும் ஒன்றும் உரைக்காதுங்க, அவன் ஒரு சாதனையும் செய்ய முடியாது. இப்ப மோட்டிவேட் பண்ணினதுனாலதான் ஒருத்தன் மாறுவான் என்றால் எல்லாரும் மாறணுமே. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நீங்க குழந்தை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிறீங்க. நான் ஒன்றும் வளர்க்கல, அவங்க தானா வளர்ந்தது, நல்லா வளர்ந்துருக்குறாங்க. இல்லை இல்லை, அது நீங்க நான் வளர்த்துருந்தா 2 குழந்தைகள் ஒரே மாதிரில வந்திருக்கும். 2 குழந்தை ஒரே மாதிரி இல்லையே, ஒன்று கொஞ்சம் மேல இருக்கு, ஒன்று கொஞ்சம் கீழே இருக்குது. அப்போ யாரும் வளர்க்கறது இல்லை, அது தானா வளரும். அதுக்கான நல்ல சூழ்நிலையை மட்டும் செய்து கொடுப்பதுதான் ஒரு தாய் தந்தையுடைய கடமையை தவிர நாம் யாரையும் வளர்க்க முடியாது. விதை போடலாம், உரம் போடலாம், நீர் பாய்ச்சலாம், வேலியிடலாம். விதை எண்ணெய் கேட்டு வளராது, அது தானாத்தான் வளரும். எனவே காலமே மதியனுக்கோர் கருவியாம் என்றார். மதி என்பது மனிதனின் சிந்தனை திறம், பகுத்தறிவு. இது விதி என்ற பிரபஞ்ச அறிவுக்கு கட்டுப்பட்டது. பிரபஞ்ச அறிவோ காலத்திற்கு கட்டுப்பட்டது. துகள்கள் குவிந்து விண்ணான போது காலத்தின் பயணம் தொடங்குகிறது. அதாவது காலத்தின் நுண்ணழகு பிறந்தது இறை துகள். இயக்கம் தோன்றி ஒரு புள்ளியில் தொடங்கிய வேகம் மறுபடியும் புள்ளியை நெருங்கிய போது அல்லது புள்ளியோடு இணைந்த போது காலம் பிறக்கிறது. ஆனால் காலம் பிறப்பு என்ற ஒரு தோற்றத்தை அடைந்தது இங்கே. இறைத்துகள் கூடி விண்ணாகின்ற போது விண்ணின் டைம் ஆஃப் பர்த். அது விண் சில 1000 ஆண்டுகள் இயங்கும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், குவார்க்ஸ், ஹிக்ஸ் பார்ட்டிகள் எல்லாம் மாறி மீண்டும் துகளாம் முடிஞ்சு போகும். அது வரைக்கும் அவருடைய ஆயுள் காலம், இயக்க காலம் முடிந்து விட்டால் முடிச்சு. அப்போ பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்ற 3 கட்டங்கள். இதுல காலத்தை நம்ம எங்கிருந்து கணக்கெடுக்க முடியும்? ஒன்று பிறந்தால்தான் காலத்தை கணக்கெடுக்க பார்க்கிறோம். நுண்ணழகு வேற, ஆனா நாம் கணிக்கக்கூடிய அழகு வேற. எனவே இறைத்துகள் குவிந்து விண்ணான போது காலத்தின் பிறப்பு பயணம் தொடங்குகிறது. விண்ணின் இயக்க சீர்மையான இயற்கை விதியும் பிறக்கிறது. அதனால் காலத்தையும் விதியையும் ஒன்றாக கருதுவது சமுதாய வழக்கு. அவன் பிறந்த நேரம்பா அப்படின்றாங்க, கொண்டு வந்து விதி அப்படின்றாங்க. அப்ப விதி வேற, காலம் வேறையா? ரெண்டும் ஒன்றாகத்தான் பிரிக்கிறோம். ஏன்னா தூரமும் காலமும் பிரிக்க முடியாது. தூரம்னு வந்தா எவ்வளவு நேரத்துல கடக்க முடியும்? காலம்னு வந்தா எவ்வளவு நீளம்? நீளம் தானே தூரம். அப்ப தூரத்தையும் காலத்தையும் பிரிக்க முடியாது. அதே போலத்தான் அவனுடைய தலை எழுத்து, அவன் பிறந்த நேரம்,
அதுவும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும். காலத்தின் விதி, விதியின் மதி, மதியின் வாழ்க்கை, வாழ்க்கையில் செயல்கள். காலத்தின் விதி, விதியின் மதி, மதியின் வாழ்க்கை, வாழ்க்கையின் வெற்றிகள் என்ற அனைத்தும் விதிக்குள் அடக்கம். இந்த விதியின் வட்டத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் யாரும் கிடையாது. யாருக்கும் எதன் பொருட்டும் விதி விலக்கும் கிடையாது. பொதுவா பேசுவோம் விதி விலக்கு, விதி விலக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் விலக்கே கிடையாது. விதினா விதிதான். அது யாரும் விளக்கம் பெற முடியாது. மகர்ஷி அவர்கள் இந்த விதியை பற்றிய ஒரு நூல், செயல் விளைவு தத்துவம் என்று ஒரு நூல் எழுதினாங்க. அதை பற்றிய கருத்தையும் விளக்கத்தையும் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. விதிமதி பற்றிய மகானின் விளக்கங்கள் கேட்பதற்கு மிகவும் அருமை. மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசைமுத்துவம் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சேஷாச்சலம் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்காலம். வாழ்க வளமுடன் ஐயா. பாடுங்கய்யா ஸ்ரீராம் ஐயா. சரி. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்படனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வுள் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.